ஹீரோயின்களை யாரும் கிளாமருக்கு கட்டாயப்படுத்தவில்லை என்றும் நடிகைகளே அதனை பிடித்துதான் செய்கிறார்கள் என நடிகை வரலட்சுமி பரபரப்பு தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். இது குறித்தான செய்தியை விரிவாக பார்க்கலாம். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சரத்குமாரின் மகளான வரலட்சுமி நிக்கோலாய் சச்தேவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். நிக்கோலாய் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்பதும் இவர்களது திருமணம் தாய்லாந்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இப்படி இருக்க பல வருடங்களுக்கு முன்பு வரலட்சுமி நடித்திருந்த மதகஜராஜா திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியாகி மிக பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் வரலட்சுமி கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கிய முதல் படமான போடா போடி திரைப்படத்தில் சிம்பு மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இருவரும் இணைந்து நடித்திருந்தனர். இந்த படத்தில்தான் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி நடிகையாக அறிமுகமானார். போடா போடி படத்திற்கு பிறகு வரலட்சுமிக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. போடா போடி திரைப்படம் பெரிய வரவேற்பை பெறாவிட்டாலும் அந்த படத்தில் நடிகை வரலட்சுமியின் நடிப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. துருதுரு நடிப்பு, அட்டகாசமான நடனம் என ஒரு நடிகைக்குரிய அத்தனை அம்சங்களும் அவருக்கு இருந்ததை அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அப்படி ஒரு சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான பாலா வரலட்சுமியை தன்னுடைய தாரை தப்பட்டை படத்தில் நடிக்க வைத்தார். அந்த படத்தில் மிகப்பெரிய பெயரை பெற்றார் வரலட்சுமி. கரகாட்ட நடனம், தைரியமான பேச்சு என படம் முழுக்க ஒரு திமிரான பெண்ணாக ஸ்கோர் செய்திருந்தார் நடிகை வரலட்சுமி. கரகாட்ட நடனம், தைரியமான பேச்சு எனும் ஒரு போல்டான பெண் கேரக்டராக படம் முழுக்க கைத்தட்டல்களையும் விறுவிறுப்பையும் கூட்டியிருந்தார் நடிகை வரலட்சுமி. தாரை தப்பட்டை படத்திற்கு பிறகு சில வாய்ப்புகள் நடிகை வரலட்சுமிக்கு வந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே அவர் நடிகர் விஷாலை காதலித்தார் என்று கிசுகிசுக்களும் பரவி வந்தது. மேலும் நடிகர் சங்க கட்டட பிரச்சனையில் விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் இருவருக்கும் சண்டை முட்டிக்கொண்டதால் இவர்களது காதல் பாதியில் முடிந்துவிட்டதாகவும் பேச்சுக்கள் பரவி வந்தது. ஆனால் இது குறித்து வரலட்சுமியோ விஷாலோ பொதுவெளியில் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சச்தேவ் என்பவரை நடிகை வரலட்சுமி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷாலுடன் இணைந்து வரலட்சுமி நடித்த மதகஜராஜா படம் நேற்று முன்தினம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் மதகஜராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வரலட்சுமி சரத்குமார் பேசுகையில், எல்லா படங்களிலும் ஹீரோயின்கள் இருக்கிறார்கள். சில படங்களில் அவர்களுக்கு நல்ல ரோல் இருக்கும். பாடல்களில் பாடல்களுக்கு நடனம் ஆடுவார்கள். கிளாமருக்காகத்தானே அந்த பாடலில் ஆடுவார்கள். அவர்கள் என்ன புர்கா அணிந்து கொண்டா ஆடுகிறார்கள்? எந்த ஹீரோயினையும் கட்டாயப்படுத்தி கிளாமர் காட்ட சொல்வதில்லை. அவர்களுக்கே அது ஓகேவாக இருப்பதால் தான் கிளாமர் காண்பிக்கிறார்கள் என வரலட்சுமி ஒரே போடாக போட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.